வா கண்ணம்மா வா. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியா இருமா. வெறும் மகராசி மட்டும் தானா? சீக்கிரமே மருமகளா வான்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடுத்த வருஷமே உங்க கல்யாணத்துக்கு முடிச்சிருவோம். தங்கராஜ் மாமா எங்க? அங்க கூடத்துலதான் இருக்கான். இங்கதானா? ருக்மணி அக்கா என்ன கண்ணம்மா? அடுத்த வருஷம் நானும் உங்களை மாதிரியே இருப்பேன். பட்டுப்பாவோட கட்டிட்டு வந்திருக்கேனே, தெரியலையா? அதுக்கு என்னப்பா? அதுக்கு என்னவா? நல்லா பார்த்து சொல்லுங்க. இந்த கண்ணம்மாவே நீங்க பார்த்து ரசிக்கத்தானே. வணக்கம்மா. வாமா ராதா, என்ன திடீர்னு வந்திருக்க? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன வர சொல்லி ராஜா லெட்டர் எழுதிருந்தாரு. உள்ளதான் இருக்கேன், போமா. நான் ருக்கு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்துடுறேன். எத்தனாவது மாசம்? 7வது மாசம். சரிம்மா. வாங்க ராதா. என்னமோ 4 லெட்டர் வர சொன்னா அம்மா சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, வெள்ளிக்கிழமை காலையில நான் உங்க வீட்டுல அவசியம் இருக்கணும்னு நீங்க தானே எனக்கு எழுதிருந்தீங்க. நான் எழுதலையே. அப்படின்னா இந்த லெட்டர் யார் எழுதினது? நான் தான் எழுதினேன். சொல்லு மாமா, நான் சொல்லிட போறேன். என்ன தப்பா நினைக்காதீங்க. ஏங்க, நான் இவருக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இப்பெல்லாம் நான் ஒட்டி ஒட்டி வந்தா கூட எட்டி எட்டி போறாரு. என்னைக்கு இல்லாம என்ன கை நீட்டி எடுத்துட்டாரு. அதுக்கு கூட நான் வருத்தப்படல. ஆனா ஒரு வார்த்தை கூட சந்தோஷமா பேசுறதே இல்ல. அதான் என்னால தாங்கிக்க முடியல. நீங்க படிச்சவங்க, நியாயம் தெரிஞ்சவங்க, உங்களை கூப்பிட்டாதான் அவர் மனசுல உள்ளதை கேட்டு சொல்லுவீங்கன்னு அவர் எழுதின மாதிரி நான் எழுதி உங்களை வரவழைச்ச. நீங்களே கேளுங்க, உங்க மனசுல உள்ளதை சொல்லுங்க மாமா. இன்னைக்கு நீங்க தப்பிக்கவே முடியாது. நீ முதல்ல வீட்டுக்கு போ. நான் ஏன் போனோம்? இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன். நான் அப்படி ஓரமா நின்னுக்கிறேன். நீங்க ராதா மட்டும் சொல்லுங்க. வீட்டுக்கு போன்னு சொல்றேன்ல. கண்ணம்மா, நீ வீட்டுக்கு போ. ராஜா கிட்ட பேசுறத நான் உன்கிட்ட சொல்லாம இருப்பேனா? போ. நீங்க சொல்றீங்கன்னு போறேன், ஆனா வீட்டுக்கு போக மாட்டேன். பக்கத்துல இருக்கிற கோயில்ல உட்கார்ந்து இருக்க. நீங்க கேட்டு வந்து சொல்லுங்க. மாமா, பேசுறதுதான் பேசுறீங்க, கதவு சாத்திட்டு பேசுங்க. யார் காதலையும் விழுந்துட வேண்டாம். ராஜா, என்ன இதெல்லாம்? உண்மையாவே நீங்க கண்ணம்மா வெறுக்கிறீங்களா? என்னால இதை நம்பவே முடியல. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. அப்படி என்ன சூழ்நிலை? என் பங்காளிங்களை பகச்சுக்கிட்டு அந்த வாத்தியார் ரகுவுக்கும் என் தங்கச்சி சந்திராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத சத்தியமா கொடுத்துட்டேன். அதுக்கான ஏற்பாட்டை நான் பண்ணிட்டேன். அதோட பின்விளைவை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா என் பங்காளிங்க சாதாரணமா விட்ட மாட்டாங்க. வெட்டு குத்துன்னு இறங்குவாங்க. அதுல என் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். ஆனா அதை பத்தி கூட நான் கவலைப்படல. அப்படி ஒரு அசம்பாவம் நடந்துட்டா அவ என்ன மறந்துட்டு வேற ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு மேலதான் அவ என்ன வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிறேன். பொண்ணுங்கிறவ காலம் பூரா மங்களகரமா வாழணும் நான் நினைக்கிறது தப்பாராதா? ஒருத்தனுடைய அழிவு கண்ணுக்கு தெரியும் போது அவன் தன்னை நம்பியிருக்கலும் சேர்த்து அழிச்சிடாம அவங்கள கரை சேர்த்து விட்டுலாம் நினைக்கிற தப்பா? ராதா எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. சந்திரா கல்யாணத்தை
நீங்க தான் நடத்தி வைக்க போறீங்கிற விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என் வாழ்க்கை தான் முக்கியம் நினைச்சு சந்திரா கல்யாண விஷயத்துல உங்களை தலையிட வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். அவளோட ஆசை நிறைவேறக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நான் கல்லஞ்சக்காரி இல்ல மாமா. மாமா, அடுத்த ஜென்மத்திலையும் நான் உங்க அத்தை மகளா பிறக்கணும் தான் ஆசைப்படுறேன். அப்பவாவது நீங்க என்ன கட்டிக்குவீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இந்த கண்ணம்மா பிறந்ததே உங்களுக்காக தான். உங்க உயிர் பிரிஞ்சா அடுத்த நிமிஷமே நானும் செத்து போயிருவேன் மாமா. உனக்கு பொண்ணு இருக்கா? இல்ல. தப்பிச்சு. உனக்கு இருக்கா? இல்ல. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. உன் தங்கச்சி ரோட்ல போறவன் யாராவது லவ் பண்ணா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவியா? அது எப்படி முடியும்? எலிமெண்டரி ஸ்கூல்ல வேலை பாக்குற உனக்கே அப்படி தோணுச்சுன்னா அந்த கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த பிச்சைக்கார பையலுக்கு எப்படியா பொண்ணு கொடுப்பாங்க? இன்னும் 10 நாள்ல மரியாதை அந்த ஊரை விட்டு போகல, அந்த பொண்ணை சேர்ந்தவங்க உன் கையும் காலம் எடுக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. நீங்க எதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு போறாங்க? போறேன். அது சார், அது சார். வாங்க சார். எங்க அண்ணன் வந்தாங்களாமே, என்ன சொன்னாங்க? 10 நாளைக்குள்ள நான் இந்த ஊரை விட்டு போகணுமா? போகல என்ன? கையை காலை விட்டுடுன்னு பயமுறுத்திட்டு போயிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே நீங்க இந்த ஊரை விட்டு போறீங்க சார். தனியா இல்ல, என் தங்கச்சி கருத்துல தாலியை கட்டி தம்பதிகளா போறீங்க. அதுக்கு நான் பொறுப்பு. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். உன் காதல் விவகாரம் எதிர்த்த விட்டு கூட தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ எதிரி விட்டுக்கே தெரியப்படுத்திட்டியா? இந்நேரம் பெல்ட்டா பிஞ்சு நேரம் போயிருக்கு. இப்ப நீ எதுக்காக போற? அண்ணா என்ன விடுற? வேண்டாம் ராஜா, நீ உள்ள போ. அம்மா அவங்க அடிச்ச தங்கச்சி கொண்டு வாங்கம்மா. நீ அங்க போனா இன்னும் 2 அடி அதிகமா ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்க. அவ மட்டும் கல்யாண விஷயத்துல தலையிட்டா ஜெயில இருந்து வரப்போற அவங்க அப்பனுக்காக தீட்டி வச்சிருக்கனே அருவா, அது தங்கராஜையும் உன்னையும் வாத்தியாரையும் சேர்த்து விட்டோம். சந்திராவுக்கு கூறப்புடவை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டோம். ஆனா அவங்க கல்யாணத்தை எப்படி நடத்தி வைக்க போறோம்னு நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு மாமா. விளைவு என்னன்னு தெரிஞ்சுதானே இந்த காரியத்துல நம்ம இறங்கிருக்கோம். நான் பயப்படுறது நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துருமோங்கிறதுக்காக இல்ல மாமா. நீங்க யார வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துடாம அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு ஏதாவது யோசனை பண்ண கூடாதான்னு தான் கேக்குறேன். சந்திராவுக்கும் வாத்தியாருக்கு இன்னைக்கு கோயில்ல கல்யாணம் நடக்க போகுது. உங்களைத்தான் பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தப்ப. என்னையா? உங்க தங்கை சந்திராவுக்கு வாத்தியார் அனுவுக்கு நம்ம ஊர் கோயில்ல கல்யாணம் நடக்க போகுதா? என்னங்க எப்படி சந்திரா இங்கதானே இருந்தா? எங்க போனா தெரியலையே. எங்க போனா தெரியலையா? வாங்க வெளியே போலாம். என்ன இதெல்லாம்? யார தேடிட்டு இருக்கேன்? இங்க ஏதாவது கல்யாணம் நடந்துச்சா? நடந்தது. பொண்ணு மாப்பிள்ள எங்க? பொண்ணு அப்படியா?
சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடந்தது. அதுதானே சொன்னேன். என்னங்க நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிட்டீங்க. எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கடைசியில சந்திரா மாடியில படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு. நீங்க இப்படி போனீங்க, இறங்கி வர்றா. ஏய் தங்கராசு, என்னடா என்ன போய் இப்போ என்னடா உள்ள கலாட்டாவுக்கு காரணம் தங்கராசு போய்தானே? அவனை தூக்கி போட்டு மெதிவாச்சு வந்துடுறேன். அவசரப்படாத. இப்ப நம்ம கலாட்டா பண்ணோம். நடக்காத கல்யாணத்து கூட நடந்ததா சொல்லி நம்மள தலைகுணம் வச்சிருவோம். வதந்தி வதந்தியா வரட்டும், போகலாம். இன்னைக்கு உண்மையிலேயே கோயில்ல கல்யாணம் நடக்க போகுது. உன் தங்கை சந்திராவுக்கு உனக்கு அந்த தங்கராசு பேருக்கு இதே வேலையா போச்சுல? இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஏற்கனவே இருந்த பகையில தங்கராசு எண்ணெய் ஊத்திருச்சே. ஏதோ தங்கச்சி மேல இருக்க பாசனால அப்படி செஞ்சிருக்கு. பஞ்சாயத்தை கூட்டியிருக்காளே, என்ன செய்ய போறாளோ? என்னடா கல்யாணமான பொண்ணையும் மாப்பிள்ளையும் இங்க நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் முதலவுக்கு அனுப்பி வைங்கடா. இருக்குடாப்பா. என்னது பட்ட பகல தீர்த்த சாப்பிட்டு பஞ்சாயத்து நடக்கிறதுக்குலாம் வந்துண்டு அசிங்கமா இல்ல? அவன முதல்ல ஆத்துக்கு அனுப்புவோம். ஏயா பஞ்சாயத்துக்குன்னு வந்து கூடிட்டு ஆளாளுக்கு என்னமோ கடப்பாறைய முழுங்கின மாதிரி உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவன் யாரு? நான் ஒண்ணும் யாரோ எவரோ இல்ல. சந்திராவுக்கு நானும் ஒரு அண்ணன் தான். அண்ணன் சொந்தம் கொண்டாண்ண நான் கழுத்து வச்சு அறுத்துருவேன். அவங்க குடும்பத்துக்கு நாங்க விரோதமா இருக்கோங்கிறதுக்காக எங்க தங்கச்சியை திருட்டுத்தனமா கடத்திட்டு போய் யாரோ ஒரு அனாதை பயலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காயா? இந்த கல்யாணத்தை நான் விரோதத்துக்காக செஞ்சு வைக்கல, விருப்பத்துக்காக தான் செஞ்சு வச்சேன். உன் விருப்பத்துக்காக செஞ்சாங்கிறது புரியுதா? இல்ல, வாத்தியார் ரகுவும் சந்திராவும் மனசார ஒருத்தர் விரும்பினாங்க. அதை அவங்க ஏத்துக்கல. வாழ்ந்தா ஒன்னாத்தான் வாழ்வோம், இல்லைன்னா சாவங்க ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. உடனே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு. என் தங்கச்சி இந்த பரதேசி பையில விரும்பா இவன் போய் சொல்றான். சந்திரா யாரையும் விரும்பல. சந்திராக்காவும் வாத்தியாரும் லவ் பண்ணது எங்களுக்கு தெரியும். சந்திரா நீ ஏன் சொல்லுமா? நீ மனப்பூர்வமா விரும்பித்தான் உன் கல்யாணம் நடந்துச்சா? நாங்க இஷ்டப்பட்டு கேட்டதுனால தான் தங்கராஜ் அண்ணே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அலியப்பா சம்பந்தப்பட்ட பொண்ணே ஒத்துக்கிருச்சு. இப்ப நீ என்ன சொல்ற? சொல்லுங்கய்யா, இப்ப என்ன செய்யறது? நாங்க இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாதியா? அந்த திருட்டு தாலியை அறுத்துறீங்க. அலியப்பா கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லு. இது உன் தங்கச்சி வாழ்க்கை பிரச்சனை. அது என் தங்கச்சியோட பிரச்சனைங்கிறது தெரியும். அதனாலதான் நான் இந்த முடிவை சொல்றேன். இந்த பாருங்க, நீங்க எப்படியாலும் பேசி ஒரு நியாயமான முடிவெடுங்க, அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஆனா கழுத்துல இருக்கிற தாலியோட புனிதத்தன்மை புரியாம விளையாடாதீங்க, அப்புறம் நான் நல்லவனா இருக்க மாட்டேன். பஞ்சாயத்தாச்சுன்னு பாக்குறேன், ஞாபகத்துல வச்சுக்க. இந்த பிரச்சனைக்கு நீங்க என்ன முடிவு சொல்லுங்க? இந்த பாருங்கப்பா, நடந்தது நடந்து போச்சு. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க. அதுக்காக தாலி எல்லாம் இருக்கிறது முறையில் இல்ல. இதான் பஞ்சாயத்தோட முடிவா? அதானே நியாயம். அப்படின்னா நானும் ஒண்ணு சொல்றேன், அத நீங்க கேட்டுக்கங்க. இனி என் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நானும் இந்த பஞ்சாயத்துக்கு வர மாட்டேன். பஞ்சாயத்து என்கிட்ட வரக்கூடாது. டேய் தங்கராசு, இனிமே இந்த மண்ணுல நீ வாழற ஒவ்வொரு நிமிஷத்தையும் எண்ணிக்கடா. வழி விடுங்கயா, வழியா. அத்தை அத்தை, வாங்க மாமா. அத்தை இல்ல? வயலுக்கு போயிருக்காங்க. சரி, உங்களுக்கு கொஞ்சம் காஃபி வச்சு கொடுமா. நான் போய் அத்தை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். நல்லதுங்க. போய் உட்காருங்க.
உன் பேரு தான் கண்டமாவாமா? ஆமாங்க. எங்களை யாரோ எவருன்னு வித்தியாசமா நினைக்காதம்மா. உங்க அக்கா புருஷன் காளியப்பன் தான் எங்க ஊருக்கு ஆள் அனுப்பி உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தாரு. நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்க பிள்ளைகிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? தாராளமா பேசலாமா, இதுல ஒண்ணும் தப்பே இல்ல. ஐயா கண்ணு போய் பேசிட்டு வாடா. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த ஊர்ல இன்னொருத்தருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியுமே. எப்படி தெரியும்? உங்க அக்கா புருஷன் எல்லாரும் சொல்லித்தான் எங்களை கூட்டு வந்திருக்காரு. எல்லாம் தெரிஞ்சும் கல்யாணத்துக்கு தயாரா இருக்கீங்களா? ஆமா. டேய், என் கழுத்துல தாலி கட்டிடுவே நீ. அறுத்துருவேன், அறுத்து. என்னப்பா சமாச்சாரம்? ஏன்டா என் உயிருக்கு ஆபத்து வந்துரும் போல இருக்குப்பா. எனக்கு இந்த பொண்ணே வேண்டாம்ப்பா, வாங்கப்பா போயிடலாம். நல்ல இடத்துல பொண்ணு பார்க்க வந்தீங்க. என்ன பொண்ணு இது? பின்னாலே வந்துட போறா. ஆமாமா. என்ன காளியப்பா? என்னாச்சு காளியப்பா? எல்லாம் வெளியே வந்துட்டீங்க. இந்த பொண்ணே வேண்டாம்ப்பா, ஐயனை ரொம்ப பயமுறுத்துறாளாம். இந்த மாதிரி சிக்கலான இடத்துல மாட்ட விட்டுட்டீங்களே. சிக்கல் எல்லாம் ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு போங்க, அங்க பேசிக்கலாம். காளியப்பா நான் சொல்றேன்ல, எங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன். அதுக்கு இல்ல, நான் சொல்றேன்ல, எல்லாம் போங்க. சரி வாங்க. அத்தை, நான் சொன்ன மாதிரி கண்ணம்மா கழுத்துல இந்த மாப்பிள்ள தான் தாலி கட்டுறான். நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். உங்க முடிவு என்னங்கறத நல்லா யோசிச்சு வீட்டுல வந்து சொல்லுங்க. அடேப்பா வாங்கய்யா. வணக்கம். வாமா. காளியப்பா எங்கம்மா? கணத்தடியில இருக்காரு. இதோ கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க உட்காருங்க. சரி. ஐயா, பொறுமையா இருங்க, அங்க பேசிக்கிறோம். வா தம்பி. என்ன தம்பி, நீ பாட்டுக்கு ஒரு புது பிரச்சனை கிளப்பி விட்டுட்ட. பாவம் உங்க அத்தை எதி கலங்கி போயிட்டாங்க. உங்க அத்தை என்னமோ பெரியண்ணன் குடும்பமும் வேணும், சின்னண்ணன் குடும்பமும் வேணும்னு நினைக்குது. ஆனா நீ அவங்களுக்கு அந்த வீட்டு உறவே இருக்க கூடாதுன்னு கண்ணம்மாவுக்கு ஒரு புது மாப்பிளைய கொண்டு வந்தா அந்த கிழவி என்னப்பா செய்யும்? ஏதோ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உங்க அத்தை இஷ்டப்படி கண்ணம்மாவை அவங்க சின்ன வீட்டுக்கே கொடுக்க ஏற்பாடு செய்யணும். ஆம்பளை இல்லாத வீடு, நீதான் மூத்த பிள்ளையா இருந்து உங்க அத்தைக்கு உதவி செய்யணும். அவங்களுக்காக இல்லைனாலும் எங்க முகத்தை கொஞ்சம் பாருப்பா. நீங்கெல்லாம் யாரு? ஏன் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நானும் பஞ்சாயத்துக்கு வர மாட்டேன், பஞ்சாயத்து என்கிட்ட வரக்கூடாதுன்னு அத்தனை பேர் மத்தியில சொன்னேனே, மறந்துட்டீங்களா? இந்த நிமிஷமே இடத்த காலி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடேப்பா, வெளியே போங்கன்னு சொன்னேன். காமாட்சிமா, உங்களை மன்னிக்கணும். ஐயா, அத்தை, இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்தாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, போலீஸும் தலையிட முடியாது. இது நம்ம குடும்ப விவகாரம். இதுல முடிவெடுக்க வேண்டியது உங்க கையிலயும் என் கையிலயும் தான் இருக்கு. சிபார்சுக்காக நீங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்ததுல இருந்தே உங்க முடிவு என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் என் முடிவை சொல்றேன். என்னைக்கு உங்க சின்ன பொண்ணு கண்ணம்மா கழுத்துல தங்கராசு தாலி கட்டுறானோ, அன்னைக்கே உங்க பெரிய பொண்ணு கல்யாணி வாழா வெட்டி அவங்க வீட்டுக்கு வந்துருவா. ஐயா, ஏயாவது உன் தம்பிக்கு சொல்லக்கூடாதா? ஐயா சொல்லியா? நீங்க உங்க மனசை மாத்திக்கிறத தவிர ஒரு வழி இல்ல. ஐயோ அம்மா, அம்மா நீயாச்சும் கொஞ்சம் சொல்லக்கூடாதம்மா. நான் என்ன சொல்றது சின்னம்மா? அம்மா, அம்மா, கல்யாணி, அம்மா, பெத்தவளே வாழ்க்கைக்கு ஏமனா வந்துட்டேனேடி.
நான் ஏன் 2 அண்ணன்களுக்கு தங்கச்சியா பிறந்தனும்? நான் ஏன் 2 பொண்ணுங்களை பெத்தனும்? கடவுளே, நான் இன்னும் உயிரோட இருக்கணுமா? ஏன் இன்னும் என் சோதனை பண்றேன்? என்னை கொண்டு போயிடுயா, என்னை கொண்டு போயிடு. வேலைக்கு தான் முள்ளா இருக்குன்னு நினைச்சேன், அது என் காலையிலே குத்திருச்சு. என் மூத்த மாப்பிள்ளை இப்படி எல்லாம் செய்வாருன்னு நான் கனவுல கூட நினைக்கிறே இல்ல. என் குறையெல்லாம் யாருகிட்ட போய் சொல்லி அழுவேன்? ஐயா தங்கராசு, தங்கராசு கல்யாணத்துக்கு தாலியப்ப இடைஞ்சல் பண்றானாமே, அது கவலை போட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. ஆத்தா, நான் சொல்றபடி செய்யுங்க. விளக்கமாத்தாலே நச்சு நச்சுன்னு அடிங்க, அப்பதான் எங்களுக்கு புத்தி வரும். மாரியப்பண்ணே, நீங்க மேல வீட்டுக்கு போங்க. இல்ல தங்கராசு, நீ ரொம்ப நல்லவன். உன் தங்கமான மனசு புரிஞ்சுக்க முடியாம தொல்லை கொடுக்கும் போது அவங்களை சும்மா விடக்கூடாது. சரி சரி, நீங்க வீட்டுக்கு வாங்க. தங்கராஜ், தயவு செஞ்சு உடனே வெளியே போயிடு. எனக்கு உள்ள வாங்க, தயவு செஞ்சு உள்ள வாங்க. தங்கராஜ், உன்னை கை எடுத்து கும்பிடு, வெளியே போயிடு. இங்க எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் அது யார பாதிக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்க மூட்டி இருக்கிற தீயை அணைச்சிட்டு நான் வெளியே போயிடுறேன், கவலைப்படாதீங்க. காளியப்பண்ண, நாமெல்லாம் அண்ணன் தம்பி தாங்கிற உறவு உங்களுக்கு பிடிக்காம போயிருச்சு, அது விதி. ஆனா எனக்கு இந்த உறவு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் விதிதான். பாசத்தை கட்டுப்பட்டு இந்த வீட்டு வாழ தேடி எத்தனையோ நான் வந்திருக்கேன். அப்பெல்லாம் நீங்க இந்த நாயை விட கேவலம் நடத்திருக்கீங்க, நான் அதையும் பொறுத்துட்டு போயிருக்கேன். ஆனா இதையெல்லாம் மீறி சந்திரா மட்டும் என்ன சகோதரன் ஏத்துக்கிட்டதுனாலதான் அவ கல்யாணத்தை நான் நடத்தி வச்சேன். அது பாசத்துக்காக நடந்த நிகழ்ச்சியை தவிர பகைக்காக நடந்ததில்லை. இதையெல்லாம் நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் நான் வருத்தப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்த விபத்தை நீங்க மன்னிச்சு மறக்காம இன்னைக்கும் பகையா நினைக்கிறீங்களே, அதை நினைச்சுதான் நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சரிதான், நிறுத்துறா. எங்க அப்பா ரோட்ல வச்சு துள்ள துடிக்க உங்க அப்பா வெட்டி கொன்னானே, அதையா மறக்கணும் மன்னிக்கணுங்கிற? இருந்தாலும் அதில் உள்ள நியாயத்தை நிறுத்தடே. எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் உனக்கு நியாயம்னா, உனக்கு ஏற்பட போற நஷ்டம் எங்களுக்கு நியாயம்தான். எனக்கும் கண்ணம்மாவுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீங்க எடுத்திருக்கிற முடிவை நாங்க மீறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்படி நடக்கும்போது அதை தடுக்க யாரால முடியாது, அதை மறந்துடாதீங்க. நடத்தி பாடுறா, உன்னால முடியுமா முடியாதுங்கிறத நாங்களும் பாக்குறோம். அதை விட்டுட்டு என்னமோ இங்க வந்து கதை பேசிட்டு இருக்க. பாலாவட்டியை அனுப்பிச்சிடுவேன் நீங்க சொல்லியும் உங்க உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சொன்னாங்களே, அவங்களுக்காகத்தான் இன்னைக்கு ஒரு முடிவோட அந்த வீடு நான் வந்திருக்கேன். அண்ணே, கொஞ்சம் இங்க வாங்க. கண்ணம்மா கழுத்துல நான் கட்ட வேண்டிய மாங்கல்யத்தை இந்த குடும்பத்துல ஒப்படைச்சிருக்கேன். எங்க குடும்பத்துல இருக்கிற பகையும் வெறுப்பும் தீர்ந்து உங்க மனசு என்னைக்கு சமாதானப்படுதோ அன்னைக்கு உங்க கையால எடுத்து கொடுங்க. கண்ணம்மா கழுத்துல நான் கட்டுறேன். ஆனா வேற யார் கையிலயா எடுத்து கொடுத்து கண்ணம்மா கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க, அது கனவுல நடக்காது. முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? கிழவன் ஒரு 15 ஜெயில இருந்து விடுதலை வரான். எந்த கிழவன்? அதான் தங்க தப்ப வீட்னாரு அவ கூறு பாக்குற நேரம் வந்தாச்சு. அண்ணே, அண்ணே வாங்க. ஆத்தாடி, ஏன் கண்ணே பற்று போல இருக்கே. இப்படி தலையில பூவோட உங்களை பார்த்து எம்புட்டு நாளாச்சு. அண்ணே ஜெயிலுக்கு போன நாள்ல இருந்து பூவே வச்சுக்க மாட்டேன்னா அடம் பிடிச்சிங்க. ஏண்ணி பச்சைதான் வச்சுங்க, 2 முழம் தான் வைக்கணுமா? ஒரு 10 முழம் பூ வாங்கி என் ராசாத்தி தலை நிறைய வச்சுக்கூடாதா? இந்த மாதிரி கொஞ்சமா பூ வச்சுக்கிட்டாதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணனை கூட்டிட்டு வரதுக்கு தங்கராசி எப்ப போகுது? காலையில முத பஸ்ஸுக்கு போயிட்டான் தவன். போயாச்சா? விட்டுறது என்ன? சரிடா.
எப்பவுமே கதிர் வேஸ்ட் கதிர் சட்டை எடுத்தது இல்ல படுத்துறீங்க. எங்க அப்பாவுக்கு எடுத்துட்டு போறேன். நான் வரேன். வாங்க. கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுனால அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல, கவலைப்படாதீங்க. டாக்டர் சார், நான் எங்க அப்பா வளர்த்துக்கிட்டு உடனே ஊருக்கு போண்டி இருக்கு. நான் போய் எங்க அண்ணியை உடனே அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் புறப்படுறேன் சார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் தங்கராசு. நான் தான் இங்க கொண்டு வந்தேன். தயவுசெய்து அவட்ட சொல்லாதீங்க. நான் வரேன் சார். தங்கராசு, யாராவது வாங்கல. சிஸ்டர், டாக்டர், ப்ளீஸ் இங்க வாங்க சிஸ்டர். என்னங்க? எங்க தங்கராசு கூப்பிடுங்களேன். தங்கராசு யாரு? தெரியல. தங்கராசு, இங்க யாருமா தங்கராசு? தெரியலீங்க. இங்க யாரு இல்லைங்க, அவர் அப்பயே போயிட்டாருங்க. என் பிள்ளைகளை விட்டு என்னதான் வெட்டணும்? வெட்டா வெட்டு. கல்யாணம் விட பூரா ஆவிடுறேன். எதுக்கியா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்த. இனிமேல் பொடிமட்டைய தொட்ட மூக்க அறுத்துருவேன். சித்தப்பா, மாப்பிள சாரி கட்டுக்கோ. கட்டி மேளம்